தமிழ்நாடு பாஜகவிற்கு தலைவராகக்கூடிய வாய்ப்பு வந்து சீமானுக்கு இருக்கு. எப்படி வந்து சரத்குமார் நள்ளிரவிலே வந்து திடீர் என்று வந்து அவருக்கு கண் விழித்த போது அவருக்கு தோன்றியதோ, எப்படி வந்து அவர் கமலாலயத்திலே கொண்டு தன்னுடைய கட்சியை சமத்துவ மக்கள் கட்சியை கொண்டு அங்கே கரைத்து விட்டாரோ, அந்த இடத்திற்கு சீமானை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தயாரிக்கிறாங்க. அவரை பொறுத்தவரையில் என்னன்னா, செட்டில்மெண்ட் நடந்தா சரிதாங்கிற இடத்துல தான் அவர் இருக்காரு. அவருக்கு எந்த கொள்கையோ கோட்பாடோ, அவருக்கு மேடையில அப்ப என்ன தோணுதோ அதுதான் கொள்கை. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவருக்கு ஏதோ கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. ஏன்னா அவருடைய கொள்கை ஆவணங்கள் எல்லாவற்றையுமே எழுதிட்டு ரொம்ப வந்து சிறப்பான இதில் நம்ம பண்ணிட்டோம், இதன்படி தான் நம்ம நடக்க போறோம் அப்படின்னு சொன்னப்ப தூக்கி குப்பையில போடு, நான் சொல்றதான் கொள்கை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து ஐயநாதன் போன்ற பல பேர் சாட்சியா இருக்கிறாங்க. அதனால அவருடைய நோக்கம் வந்து என்னன்னா, ஒரு இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை வந்து தன் பக்கம் ஈர்ப்பதன் வழியாக திராவிட இயக்கத்தை வந்து சிதறடிக்கணுங்கிறதுக்காக அவருக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டா வந்து அதுதான். ஒரு கூலிப்படையா தான் வேலை செய்யறாரா? அது என்ன உங்களுக்கு சந்தேகம்? டிடிவி தினகரன் கேட்கிறாருங்க, வேற யாரும் கேட்டா பரவாயில்ல. ஏன்னா கெஸ்டா போறேன் ஒருத்தன் ஈழத்துக்கு, அவருக்கு போய் வந்து துப்பாக்கி பயிற்சி முதல்ல கொடுப்பாங்களா? அப்படியே கொடுத்தாலும் யோசிச்சு பாருங்க, அப்படியே கொடுத்தாலும் அந்த இயக்கத்தின் தலைவரே வந்து ஒரு பயிற்சி கொடுப்பாரா? போலீஸ் ட்ரைனிங் மாதிரியே சொல்றாங்களே. போலீஸ் ட்ரைனிங்களோட ஒரு டிஜிபி வந்து ட்ரைனிங் கொடுக்க மாட்டாரு எங்கேயுமே. ஏன்னா கொஞ்சம் கதை அடிக்கிறது ஓகே, கொஞ்சம் பார்த்து பேசுங்கடா.